சார் மண்ணில் வந்து ஈஸி அளவு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது தாவரத்தோடைய வளர்ச்சிக்கு ஏற்றது இல்லை அப்படின்னு சொன்னீங்க. இதே ஆப்போசிட்டாக குறைவாக இருக்குது அப்படின்னா அதோட விளைவுகள் ஏதாவது இருக்குமாங்க சார்? இதுவும் ஒரு ரொம்ப முக்கியமான பேராமீட்டர் தான். இப்போ ஈசி அளவு வந்து குறைவாக இருந்துச்சு 0.2லேருந்து 2 வரைக்கும் இருக்கலாம். இப்போ 0.2க்கு குறைவாக இருந்துச்சுன்னா அது வந்து குறைவான ஈசின்னு நம்ம சொல்ல போகிறோம். இப்படி குறைவான ஈசி இருக்கும்போது அந்த மண் வந்து ஒரு சுத்தமான மண், ஆனால் அது வந்து சத்துக்கள் இல்லாத மண். அந்த மண்ணும் விவசாயத்துக்கு ஏற்றதில்லை. இதனால செடிக்கு தேவையான உணவு கிடைக்காது. இதுதான் பேரூட்ட சத்து. ஒரு பேரூட்ட சத்து நைட்ரோஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், தலை சத்து, மணி சத்து, சாம்பல் சத்து தான் பேரூட்ட சத்து. இந்த பேரூட்ட சத்து அந்த மண்ணில் இல்லைன்னா அது உணவே கிடையாது. இந்த சூழ்நிலையில் வந்து இலைகள் வந்து மஞ்சள் நிறமாக மாறிடும் அல்லது வெளுத்து காணப்படும். என்ன பண்ணாலும் வராது, ஒரு மஞ்சளா இருக்கும், வெளுத்து இருக்கும். செடி வளர தேவையான ஊக்கம் இல்லாமல் மிகவும் பலவீனமாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து பூக்கள் வந்து பூப்பதும் இருக்காது, காய்களும் காய்க்காது. அப்படியே டோட்டலா வந்து செடி வந்து ஒரு தன்னை வந்து அடையாளப்படுத்திக்கவே முடியாது. செடியாகவே செடி நன்றாக வளர்வதற்கு மண்ணின் மின் கடத்தும் திறன் வந்து ஒரு முக்கிய சமநிலையில் இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனை மின்சார வயரிங் அல்லது ஒரு செடியின் உணவு பாதை என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு செடி வந்து மிகவும் சிறப்பாக வளர வந்து ஒரு ஐடியல் சாயில் வேணும். இந்த ஐடியல் லெவல்ல வந்து இந்த ஈஸி கண்டிஷன் வேணும். அப்பதான் ஒரு செடி வந்து வளர்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ வந்து தாவரங்களுக்கு தேவையான நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ், என்பிகேன்னு சொல்றோம் இல்லைங்களா, போன்ற சத்துக்கள் வந்து மண்ணில் வந்து தங்கி இருக்குது. இது வந்து எப்படி இருக்குன்னா மின் அயனிகளாக தான் இருக்கும். அதாவது இந்த ஈஸி அளவு சரியாக இருக்கும்போது தான் இந்த அயனிகள் வந்து செடியால் எளிதில் கண்டறியப்படும். செடியின் ஒவ்வொரு வளர்ச்சி பருவத்திலும் அதன் ஊட்டச்சத்து தேவை மாறுபடுகிறது. ஆக்சுவலா இது ஸோ இந்த ஈஸி அளவு வந்து ஒரே அளவு கிடையாது. சின்ன செடியா இருக்கும்போது ஒன்று, கொஞ்சம் வளர்ந்த அளவில் ஒன்று, ஃபுல்லா வளர்ந்து முடிச்ச பிறகு ஒன்று. அது போல வந்து ஒவ்வொரு பருவத்திலேயும் இது வந்து மாறுது. எனவே ஒரு செடி ஆரோக்கியமாக வளர அந்தந்த பருவத்திற்கேற்ப மண்ணின் அல்லது நீர்ப்பாசன முறையில் வந்து இந்த ஈஸி அளவை நம்ம மாற்றி அமைக்கணும். இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்களா, இந்த ஈஸி அமைப்பை வந்து மாற்றி வைக்க முடியுமான்னு கேட்கலாம். கண்டிப்பா மாற்றி வைக்க முடியும். அதை பத்தி நம்ம பார்க்கலாம். அதாவது பப்பாளி செடியின் வளர்ச்சியை ஒரு குழந்தை மாரி ஒரு குழந்தை பருவத்தில் என்ன பண்ணும் ஒப்பிடும்போது ஒரு பச்சிளம் குழந்தைக்கு நம்ம கொடுக்குற உணவு வந்து வளர்ச்சி வர வர அதே உணவை கொடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்த பிறகு ஒரு 50 மில்லி பால் கொடுப்போம், அது 100 மில்லி கொடுப்போம், அப்புறம் 1/4 லிட்டர் கொடுப்போம். இது மாதிரி நம்ம உயர்த்திக்கிட்டே போறோம் இல்லையா, அது ஊட்டச்சத்தும் அதிகமாக போயிட்டே இருக்கு இல்லையா. அப்ப அதே போல ஒரு ஆரோக்கியமா ஒருத்தர் உழைக்கிறாங்க பண்றாங்கன்னு சொன்னா அதுக்கு ஊட்டச்சத்து தேவையான ஊட்டச்சத்து கொடுத்தாதான் அவரை வந்து அது ஆரோக்கியத்தில் வளர்த்து எடுத்துட்டு போக முடியும். அதே மாதிரி தான் நம்ம பப்பாளி செடியை பொறுத்த வரைக்கும் இல்லை எந்த பயிராக இருந்தாலும் இந்த ஈஸி அளவு வந்து வளர்ச்சியை பொறுத்து நம்ம மாறுபட்டு கொடுக்கணும்.